அனைவருக்கும் வணக்கம். இது ஜகரம்னோக்கி. மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வாரம் பஞ்சகாவியாவை பற்றி நான் உங்களோட கதைத்திருந்தேன். அந்த வீடியோவில் எவ்வாறு செய்வதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் செய்த பஞ்சகாவியாவை 7 நாட்களுக்கு பிறகு எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். பஞ்சகாவியா எவ்வாறு செய்வது என பார்க்கவில்லை என்றால் கீழே இருக்கும் லிங்கில் மேலே இருக்க கார்டுல லிங்க் கொடுத்திருக்கேன். அங்க போய் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இதை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவுக்கு நீங்க வாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் பஞ்சகாவியா செய்து உங்கள் வீட்டு தோட்டத்தில் பயன்படுத்தி நல்ல விளைச்சலை பெற வேண்டும் என்பதே எமது நோக்கம். ஆகவே அனைவரும் இதை செய்து பயன்பெறுங்கள் என்று உங்களை அன்போடு வேண்டுகின்றேன். வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள். எவ்வாறு வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னபடி 7 நாள் கழித்து இதை நம்ம டைரெக்டாக பிளான்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 1 லிட்டரில் 100 ml பஞ்சகாவியம் எடுத்து 1 லிட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பஞ்சகாவியம் எடுத்து 5 லிட்டரில் கலந்துருக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ 1 லிட்டர் பஞ்சகாவியம் எடுத்துகிட்டு 5 லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து டைரெக்டாக இப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லா செடிக்கும். ஸோ பிளான்ட்டை வந்து இனாகுலேட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அதுக்கு வந்து பஞ்சகாவியம் டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கான்சன்ட்ரேஷனில் யூஸ் பண்ணலாம். ஸோ டைரெக்டாக அதை வேரில் வந்து நம்ம வேரில் ஊற்றினாலே போதும். பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கிற வாட்டர் பாட்டிலில் சில பிளான்ட் வச்சுருக்கோம். ஸோ இருமுகத்துடைய கூடிய பிரண்டை. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இந்த பஞ்சகாவியத்தை எல்லா செடியோட வேரில் அப்படி ஊற்றிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸில் பார்த்திங்கன்னா அந்த செடியோட வளர்ச்சியாக ரொம்ப அசுர வளர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பூக்கெல்லாம் பூக்க ஆரம்பிக்கும். ஆம் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். இதை நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். பஞ்சகாவியா பயன்படுத்துவது எவ்வாறு என்பதை பற்றி நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உங்களுடைய வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்துங்கள். பஞ்சகாவியா செய்யாதவர்கள் முதல் போட்ட வீடியோவை பார்த்து செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக சிறந்த இயற்கை உரம் மண் வளத்தையும் மண்ணில் உள்ள நல்ல உயிரினங்களின் வளர்ச்சிக்கும் நுண்ணுயிர்களின் வளர்ச்சிக்கும் இது பயன்படும். நீங்கள் அதை செய்து பயன்படுத்தி நிச்சயம் பலனடைவீர்கள் என்ன நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ உங்களை சந்திப்பதில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் டார்வின் சிவானந்தன். நன்றி, வணக்கம்.